வணக்கம் சார். வணக்கம். சார் இப்போ டெல்லியில வந்துட்டு டெல்லி செங்கோட்டை பக்கத்துல இருக்கிற அந்த மெட்ரோ ஸ்டேஷன் அந்த கேட் கிட்ட வந்து ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்கு. கார்ல இருக்கிற மர்ம பொருள் வெடிச்சதுல அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. தற்போது வரைக்கும் ஒரு 8 பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்ற தகவல்லாம் இங்க எங்களுக்கு வந்து சேருது. அங்க டெல்லியில என்ன நடந்திருக்குங்க சார்? உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் என்ன? முதற்கட்ட தகவல். டெல்லி செங்கோட்டைக்கு அருகே இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து, அதுவும் அந்த மெட்ரோ ரயில் நிலையம் வந்து தரைக்கு அண்டர் கிரவுண்ட். ஓகே. அது மேல இருக்கிற இடத்துல 3 கார் நின்றுருந்தது. கார் பார்க்கிங் இடத்துல ஓகேங்க சார். 6:55க்கு ஒரு வெடிச்சுது. அதுக்கு வந்து டெல்லி போலீஸுக்கு மெசேஜ் கிடைச்ச 7:15க்கு அந்த தீ அணைக்கிறதுக்கு போயிருக்காங்க. அப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க கீழே ரெட் பாடி 2-3 இருந்ததுன்னு. மொத்தம் இது வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கா இல்ல கார்ல எக்ஸ்ப்ளோஷன் கண்டுபிடிக்க போறாங்க. இன்னும் கொஞ்சம் என்எஸ்ஜி, என்ஐஏ மற்றும் அனைத்து போலீஸ் உயர் அதிகாரிகள் அந்த இடத்துக்கு வந்து விட்டார்கள். வரக்கூடிய நிலைமையை பார்த்தால் 12 பேர் கிட்டத்தட்ட செத்து போயிருப்பாங்கன்னு ஒரு எஸ்டிமேஷன் இருக்குது. காரணம் அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் நிறைய டெட் பாடி வந்துட்டே இருக்குது. அங்க ராம் மனோகர் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, அங்க ஜிபி பந்த் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த டெல்லி அந்த ரெட் ஃபோர்ட்டை சுத்தி எது இருப்பினும் இது ஒரு தீவிரவாத தாக்குதலா அல்லது இயற்கையா நடந்ததா செயற்கையா நடந்ததா பார்த்துன்னு இருக்காங்க. எது இருப்பினும் நாளை பீகார் தேர்தலுக்கு முன்னதாக இது செய்தது அரசியல் இருப்பதாகத்தான் பார்க்கிறார்கள். அரசியலில் இது ஒரு மாபெரும் திருப்பமாக இருக்கும். கடந்த 11 ஆண்டுகளில் இது மாதிரியான ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் இல்லாத இந்த டெல்லிக்கு இது வந்தது ஒரு மாபெரும் ஒரு துயரமாகத்தான் கருதுகிறார்கள். போலீசார்கள் விழிப்புடன் இருந்திருக்கிறார்கள். போதாத குறைக்கு இன்னைக்கு மார்னிங் தான் 5 டெரரிஸ்ட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க டெல்லி போலீஸ். அது குர்காவ்ல இருந்து. குர்காவ் என்பது ஹரியானாவுடைய பார்டர், டெல்லி ஏர்போர்ட் பக்கத்துக்கு. அந்த இடத்துல ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர்ஸ் எல்லாம் ISIS கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி டெரர் ஸ்குவாட் டெல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய பின் விளைவா இல்ல அவங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே இது இருந்ததா என்பதெல்லாம் இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் பலர் பேச்சு கொண்டிருக்கிறார்கள். நாளை காலை பிரதமருடைய நரேந்திர மோடியினுடைய தலைமையில் கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி மீட் பண்ண இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். NSA தோவல் மற்றும் சீனியர் போலீஸ் அபிஷியல்ஸ் எல்லாருமே நாளை காத்தால 9:30 மணிக்கு அமித்ஷாவுடைய இல்லத்தில் மீட்டிங் வச்சிருக்காங்க. இது பரபரப்பாக இருந்தாலும் இது ஒரு துயர சம்பவம். இந்தியாவில் முதல் தடவையாக இந்த டெரரிஸ்ட் அட்டாக் டெல்லியில் நடக்கிறது. இந்த பின்னணியில் டெல்லி விமான நிலையத்தில் சென்ற வாரம் கூட தங்களுக்கு நினைவு இருக்கும் 450 பிளைட்ஸ் கேன்சல் ஆச்சு. ஒரு கிளிட்ச்னு சொல்றாங்க அந்த டெக்னிக்கல் கோளாறுனால. அதையும் வைத்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல இருக்கக்கூடிய அந்த சைபர் கிரைம் பண்றாங்க. மொத்தம் ஒரு 70,000 நோயாளிகளுடைய டீடைல்ஸ் அந்த ஹேக் பண்ணியிருக்காங்க, கம்ப்யூட்டர் ஹேக் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் கடந்த பல ஆண்டுகளாகவே இது மாதிரியான ஒரு இன்னல்கள் பொது இடங்களுக்கு வந்து கொண்டிருந்தது. இன்று அது வெடித்ததன் மூலமாக கண்டிப்பாக இதற்கு இந்தியாவில் எதிரானியாக இருக்கக்கூடிய நாடுகளினுடைய ஒத்துழைப்புதான் செய்திருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ஊர்ஜிதப்படுத்தவில்லை. டெல்லியினுடைய ஆளுநர் அந்த இடத்துக்கு விரைந்திருக்கிறார். இன்று இரவு அமித்ஷா அந்த இடத்திற்கு போய் பார்க்க இருக்கிறார். காயம்பட்டவர்கள் இடத்துக்கெல்லாம் பார்க்க இருக்கான்னு கேள்விப்பட்டேன். புகத்தான் தெரியும். இது ஒரு துயரமான சம்பவமாக இருந்ததுனால் யாருமே இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. there is going to be a press conference at 9 o'clock. we will wait and watch. சார், இதுல கன்ஃபர்மேஷன் எதுவும் பண்ணாத வகையில இது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்னு நம்ம ஒரு முன்முடிவுக்கு வர முடியுமா? ஏன்னா நீங்க அந்த பார்டர்ல ஒரு 4-5 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டதாக சொல்றீங்க இல்லையா காலையில, அதனையும் இதையும் ஒற்றுமைப்படுத்தி பார்க்கணுமா? இல்ல அப்படின்னா போலீஸ் வந்து பாம்பே, சென்னை, ஹைதராபாத், பெங்களூர், கல்கட்டாக்கெல்லாம் அலர்ட் பண்ண மாட்டாங்க. மத்திய உளவுத்துறை செய்ததன் மூலமாக கடந்த பல தினங்களாக தங்களுக்கு நினைவு இருக்கும். சென்னையில் கூட பல தூதுவரங்களுக்கு ரஜினிகாந்த் போன்றவர்கள் வீட்டிலும், விஜய் போன்ற இடத்திலும், பழனிசாமி வீட்டிலும், எடப்பாடி பழனிசாமி வீட்டிலும், ஏன் முதலமைச்சர் வீட்டுக்கே கால்ஸ் வந்திருந்தது, பாம்பு வெடிக்கல் கால். ஆமா, கடந்த சில தினங்களாக பல்வேறு இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. 20 இடத்துல வந்து இருக்குது. ஆக மொத்தம் இது எல்லாம் இன் டோட்டாலிட்டி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பின்னணி இருந்து அயல்நாடு இருந்து சைக்கிள் வருதுன்னு தெரியுது. இப்போ நிறைய பேர் ஹோக்ஸ் கால், எதையுமே நீங்க ஹோக்ஸ் கால்னுட்டு ரிஜெக்ட் பண்ண முடியாது இந்த மாதிரி சந்தத்துல.
ஸோ எப்போ அட்டாக் பண்றவங்க எல்லாம் கூட ஒரு 4-5 முறை ரெக்கி பண்ணி தான் பண்ணுவாங்க. அது ஆக மொத்தம் வைத்ததிலிருந்து 9 o'clock டெல்லி போலீஸ் கமிஷனர் பிரஸ்தாபனை பார்த்து தான் எல்லாம் முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, ஓகே. சார் இப்போ அங்க ஃபர்தரா நடந்துகிட்டு இருக்கிற விசாரணைகள் எப்படி போயிட்டு இருக்குங்க சார்? யார் யார் வந்திருக்கா? என்ன மாதிரியான என்ஐஏனுடைய நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், டெல்லியினுடைய ஹை கமிஷனர் ஆஃப் போலீஸ் மற்றும் உள்துறை செயலாளர்கள் போன்றவெல்லாம் வந்து ரெம்பின்னு இருக்காங்க. நைட்டுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அந்த இடத்த ஒரு 1 கிலோமீட்டருக்கு கார்டன் ஆஃப் பண்ணியிருக்காங்க. நோ ஒன் கேன் என்டர் தட் பிளேஸ். ஓகே. ஆங்கில ஹிந்தி தொலைக்காட்சிகளுடைய நிருபர்கள் கிரைம் பீட் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய டெல்லி போலீஸுக்கு இணைக்கப்பட்டுள்ள கிரைம் பீட் ரிப்போர்ட்டர்கள் தான் அனுமதிக்கப்படுகிறார்கள். சாதாரணமான நிலையில் இது ஒரு பரபரப்பான இருக்க சூழலில் 9 பேர் 10 பேர் 11 பேர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தால் இது ஒரு பயங்கரமான செய்தியாக இருப்பதனால் தான் எல்லாருமே மெல்ல மெல்ல தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. நோ ஒன் இஸ் ரெடி டு கன்ஃபார்ம் எனிதிங், பட் ஸ்டில் there is a possibility of terrorist attack. காயமடைந்தவர்களோட எண்ணிக்கை இந்த அளவுக்கு இருக்குன்னு தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டு 9 கன்ஃபார்ம் ஆச்சு. 12 பேர் எதிர்பார்க்கறாங்க. 9 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா மொத்தம் 3 வேன்ல வந்ததுங்க. மொத்தம் 3 into 4 12 எதிர்பார்க்கறாங்க. அதுல எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க தெரியல. 9 டெட்னு ஹாஸ்பிட்டல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. உயிரிழப்புகள் ஒரு புறம் அந்த தகவல்கள் இருக்கு. நான் அனுமதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல வந்து அனுமதிக்கப்பட்டவர்களோட தகவல்கள், அட்மிட் ஆயிருக்கிறவங்களோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்கு? ஆன் அட்மிஷன் தே brought dead ன்னு சொல்லிருக்காங்க. ஓகே, ஓகே, ஓகே. சிகிச்சை அந்த கொண்டு வந்த யாரு ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டுறதுக்கு இல்லை, போக போதான் தெரியும். இதெல்லாம் இது டெவலப்பிங் ஸ்டோரியா இருக்கிறதுனால யாராலும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது கோபிநாத். ஓகே, ஓகேங்க சார், ஓகேங்க சார். அந்த எண்ணிக்கை உயரக்கூடும். காரணம் அந்த சிவியரிட்டி அந்த பாம்பை பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி பவர்ஃபுல் பாம்னு சொல்றாங்க போலீஸ்காரங்க. பட் இதுவும் ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்கள் தான் இது. ஓகே. நான் நிறைவா ஒரு விஷயம் சார், யூனியன் கவர்மெண்டோட ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் இதுல எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ள அமித்ஷா அந்த இடத்துக்கு போனாலும் போவார் என்று சொல்லுகிறார்கள். விபத்து நடந்த இடத்திற்கு சில உயர்மட்ட அதிகாரிகளும் மோப்ப நாய்களும் மற்றும் இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் அது எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. சிபிஐல இருந்து இருக்கக்கூடிய டீம் வந்திருக்குறாங்க. சிபிஐ டீமுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு என்ஐஏ காரங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இது வந்து பாம்பே, சென்னை, கல்கத்தா, பெங்களூர், ஹைதராபாத்துக்கு பரவாமல் இருப்பதற்காக, தொடராமல் இருப்பதற்காக அனைத்து மேற்பாடுகள் செய்கிறது மத்திய உள்துறை அமைச்சகம். சார், நீங்க பேசும்போது சொன்னீங்க தலைநகர்ல இப்படியாப்பட்ட வெடி விபத்து அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு முதல் முறைன்னு அப்படின்ற அளவுக்கு பார்க்க நேருது தேர்தலை ஒட்டி அப்படின்ற இடத்துல. இது வந்து இந்திய மத்திய பாதுகாப்பு துறைக்கு விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வகையான சவால்னு கூட எடுக்கலாமா? கோபிநாத், நான் பல ஆண்டுகளாக டெல்லியில் இருப்பதனால் 45-50 ஆண்டுகள் என்னுடைய வழக்கங்கள் மூக்கும் பார்லிமெண்ட் கவரேஜ், யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸர் இருக்கிறதுனால இதில் எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்குது கோபிநாத். அதை தங்களுடைய ஐத்தமிழ் நேயர்களுக்கு சொல்லுவதில் ஒரு வருத்தப்படுகிறேன். அடுத்த மாதம் என்ன மாதிரியான தகவல்? அடுத்த மாதம் டிசம்பர் 4, 5, 6 புட்டின் அவர்கள் ரஷ்ய அதிபர் வர இருக்கிறார். ஓகே. அதை தவிர 15, 16, 17 இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு வர இருக்கிறார். ஓகே. அவர்களுக்காக விடக்கூடிய சவாலா இது? இதெல்லாம் யூ கேன் எக்ஸ்ட்ராபோலேட் தட். அதனால தான் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ கன்ஃபார்ம் ஆன் தட். இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பரவலாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் நீங்க 360 டிகிரிஸ்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் டெரரிஸ்ட் அட்டாக் என்னுடைய கன்க்ளூஷன் கோபிநாத். ஓகே, ஓகே சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் விசாரணையில என்னென்ன தகவல்கள் வெளிவருது அப்படின்னு. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூங்க சார்.